श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम रामा। நமஸ்காரம். சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருக்கிறார். அரக்கிகள் காவல் இருக்கிறார்கள். ராவணன் வந்து மிரட்டி விட்டு போகிறான். அந்த சமயத்தில் அரக்கிகள் எல்லாம் அவளை மிகவும் அதட்டி உருட்டி எப்படியாவது நீ ராவணனுடைய மகிழ்ச்சியாக ஆகிட வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். லங்கேஸ்வரனுக்கு பாரியையாக இருப்பதில் உனக்கு என்ன தயக்கம் என்று அரக்கிகள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது சீதை தன்னுடைய குலம் கற்பு துன்புற்ற நிலையிலும் தன்னுடைய எந்த குறைவும் ஏற்படாமல் இருப்பது என்று அந்த நிலையையே மேற்கொண்டுள்ளாள். எனவே சீதை சொல்லுகிறார், ராமன் தரித்திரனாக இருந்தாலும் என்னால் பூஜிக்க தகுந்தவர், சிரேஷ்டர். ஸ்வர்ச்சலாதேவி சூரியனை பின்தொடர்வது போல நானும் அவரிடம் பிரீத்து வைத்து அவரை பின்தொடர்வேன். மகாபாக்கியசாலியான சசிதேவி இந்திரனையும், அருந்ததி வசிஷ்ட மகர்ஷியையும், ரோஹிணி சந்திரனையும், லோபாமுத்திரை அகஸ்தியரையும், சுகன்யா ஷவனரையும், சாவித்ரி சத்யவானையும், தமயந்தி சௌதாசனையும், ஸ்ரீமதி கபிலரையும், கேச்சினி சகரனையும், தமயந்தி நளனையும், இந்துமதி அஜனையும் மகாபிரேமையுடன் சேர்ந்திருப்பதைப் போல நானும் ரகுகுல சிரேஷ்டனான ராமனை பத்தியாக அடைந்து சந்தோஷமாக இருக்கிறேன். ஆகையால் உங்கள் வார்த்தைகள் என் செவியில் விழப்போவதில்லை. நீங்கள் விரும்பினால் என்னை அழிக்கலாம், என்னை விழுங்கலாம், எனக்கு அது பற்றி அக்கறை இல்லை என்று தீர்மானமாக கூறிவிட்டாள். அங்கே அந்த சமயத்தில் சீதை 11 பதிவரைகளை பற்றி எடுத்து கூறி அவர்கள் எவ்வாறு காடு சென்று தங்கள் கணவன்மார்களிடத்தில் பக்தியும் பணிவும் செய்தார்களோ அந்த மாதிரி நானும் 12வது தாம்பத்தியமாக இருக்கப் போகிறோம், ராமனும் நானும் அவ்வாறு 12வது தாம்பத்தியமாக இருக்கப் போகிறோம் என்று எடுத்து கூறினாள். அந்த 11 பதிவிரத்தைகளை பற்றி நாம் சிறு குறிப்பாக காணப்போகிறோம் இந்த பகுதியில். ஸ்வர்ச்சலை தத்யக் என்ற ஒரு முனிவர் சூரியனை உபாசனை செய்து பூஜித்து வந்தார். அவருக்கு சூரியன் அயோனிஜையான ஒரு மகளை கொடுத்தான். அயோனிஜைனாக்க கர்ப்பம் இல்லாமல் பிறப்பது. சீதா எப்படி வந்தாலோ அதை போன்று, ஆண்டாள் எப்படி வந்தாரோ அதை போன்று. அந்த பெண்ணின் பெயர் ஸ்வர்ச்சலை. அவள் மணப்பருவம் அடைந்தாள். மணப்பருவம் அடைந்தவுடனே தன்னோட பெண்ணுக்கு நல்ல வரம் தேடுவதற்கு முயன்றார் அந்த முனிவர். ஆனால் அவளோ தான் சூரியனையே மணந்து கொள்ளப் போவதாக சொன்னாள். சூரியனும் அதற்கு சம்மதித்து சுவர்ச்சிலையை மணந்து கொண்டான். சூரியன் சுவர்ச்சிலையை தன்னுடைய தேரில் ஏற்றிக்கொண்டு சுற்ற ஆரம்பித்தான். ஆனால் அவளால் சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியவில்லை. சூரியனும் அவளை ஒரு கணம் கூட விட்டு பிரிவதற்கு விரும்பவில்லை. அவளும் சூரியனை விட முடியவில்லை. உடல் மெலிந்து கஷ்டப்பட்டாள். அவள் ஒரு நாள் சூரியனுக்கு தெரியாமல் தன்னுடைய நிழலை தேரில் வைத்துவிட்டு தன்னுடைய தந்தை வீட்டிற்கு போய்விட்டாள். சூரியன் இதை தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அந்த நிழலையே சூரியன் சொற்சலையாக எண்ணினான். அவன் மூலம் அந்த சூரியனுக்கு அந்த நிழல் மூலமாக உண்டானவர் தான் சனி பகவான். அதற்கு பிறகு தந்தையான தத்யக் முனிவர் தன்னுடைய பெண்ணை அவள் கணவனுடைய இல்லத்தையே அடைய வேண்டும் என்று திருப்பி அனுப்பிவிட்டார். இவள் ஒரு காட்டிற்கு சென்று படவை என்கின்ற ஒரு குதிரையுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு சூரியனின் வெப்பத்தை தாங்குவதற்கு ஏற்றவாறு தன்னுடைய சக்தி பெற வேண்டும் என்று தவம் புரிந்தாள். இதை அறிந்த சூரியன் இவளிடம் அன்பு கொண்டு மறுபடியும் தன்னுடைய தேரில் அழைத்து கொண்டு சென்றான். அவர்கள் தொடர்ந்து ஒருவர் பிரியாமல் தாம்பத்தியமாக இருந்தார்கள். அதே போன்று இந்திராணி சசிதேவி இந்திரனுடைய மனைவி. 3வது அருந்ததி. இந்த அருந்ததி வாமதேவ முனிவருடைய பெண். மித்ரபந்தன் என்கிற ராஜா வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு போனான். அவனுடைய தேர்க்குதிரைகள் வேகமாக போகாததை பார்த்து தன்னுடைய சாரதியிடம் என்ன செய்வது என்று கேட்கிறான். இந்த காட்டில் வசிக்கின்ற வாமதேவ முனிவரிடம் இருக்கின்ற வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளை கேட்டு அழைத்து கொண்டு செல்லலாம் என்று சொன்னான் சாரதி. முனிவரும் குதிரைகளை கொடுத்து 1 வாரத்திற்குள் திருப்பி தந்துவிட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். அரசன் வேட்டையை முடித்து கொண்டான். ஊர் திரும்பி போனான். ஆனால் 1 வாரம் கழித்தும் அவனுக்கு குதிரைகளோட தன்மையை உணர்ந்து அதை திருப்பி தருவதற்கு மனமில்லை. அதனால திருப்பி தராமல் தன்னிடமே வைத்து கொண்டிருந்தான். முனிவர் பார்த்தார். தன்னோட சீடர்கள் மூலம் கேட்டு பார்த்தார். அவன் கொடுக்கல. நேரில் முனிவர் வந்து கேட்டார். அரசன் கோபம் அடைந்து முனிவரை அடிக்கிறதுக்கு வந்தான். உடனே முனிவர் ஒரு ஹூங்காரம் பண்ணார். அரசன் கீழே விழுந்துட்டான். ஹூங்காரம் பண்ணி அவனை கீழே தள்ளிட்டார். அரசனுடைய சகோதரனும் அவனுடைய பிள்ளையும் முனிவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு வந்தா, போர் பண்ணுறதுக்கு வந்தா. அவர்களோட பானம் முனிவரை ஒன்றுமே பண்ண முடியல. அரசனோட மனைவி அவளோட உடலில் போய் அந்த பானங்கள்லாம் தைத்துது. அரசனோட மனைவி கவலை அடைஞ்சா, என்ன இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நேரம் முனிவர்கிட்ட வந்து முனிவரோட காலில் வணங்குறா. குதிரைகளை திரும்பி கொடுத்தா. இப்படிப்பட்ட மகிமை இருக்கிற முனிவருக்கு பகவான் பிரசன்னமானார். வேண்டாம் என்று தடுத்தும் ஒரு பெண்ணை கொடுத்தார்.
அந்த பெண் தான் அருந்ததி. முனிவர் அந்த பெண்ணை வசிஷ்ட மகிழ்ச்சிக்கு திருமணம் செய்து வைத்தார். அத்தோட தன்னோட பெண் தனது மருமகன் 2 பேரும் தன்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்றும் வசிஷ்டர் அருந்ததி இவர்களது பிரிவின்மையும் பகவான்கிட்ட கேட்டு வரத்தை பெற்றுக்கொண்டார். இவர்களை சொல்லும்போது வசிஷ்ட வாம தேவாதிபத் என்று அது பிரியாமல் தான் அவரை பற்றி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, கல்யாணத்துல ஆசீர்வாதம் பண்ணுறச்சு அருந்ததி வசிஷ்டாவிவ பரபுருஷ பாதார பராங்முகவ் என்றும் சொல்லுகிறார்கள். அதாவது அருந்ததி பரபுருஷனை கண்ணாலும் பார்க்க மாட்டாள், வசிஷ்டரும் பரஸ்திரியை நோக்க மாட்டார், அவர்களைப் போல இந்த தம்பதிகளும் இருக்க வேண்டும் என்று விவாகத்தின் போது ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள். மேலும் அக்னி தேவன் சப்தரிஷிகளோட மனைவிகளை பார்த்தான். அதனால அவர்கள் மேல மோகம் கொண்டான். அதனால நாளுக்கு நாள் உடல் மெலிஞ்சு போச்சு. அக்னியோட மனைவியான ஸ்வாகை, ஸ்வாஹா, அதுதான் ஸ்வாகை, பெண்பால சொல்லும்போது ஸ்வாகை விஷயத்தை தெரிஞ்சுட்டா எப்படி அவர்களை உன்னிட்ட சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா. இது நடக்கக்கூடிய விஷயமா இல்லை. சப்தரிஷிகளோட மனைவிய எப்படி சேர்க்க முடியும்? ஆனாலும் ஸ்வாகை என்ன பண்ணா, ஒவ்வொரு ரிஷி பத்னியோட வேஷத்தை தான் போட்டுக்கொண்டு, அதாவது அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு அக்னிகிட்ட வந்தா. அவள் உண்மையாகவே மகரிஷியுடைய பத்னி என்று கருதி அவளிடம் தன்னுடைய விருப்பத்தை அக்னி நிறைவேற்றிக் கொண்டான். ஆனால் ஸ்வாகை அருந்ததியோட வேஷத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள முடியல. கருப்பு கரிசியான அருந்ததியோட வேஷத்தை ஸ்வாகையாலும் தரிக்க முடியல. அப்படின்னா இவளோட கற்பு உலக விலட்சணம், அதாவது உலக பிரஸ்தி. விலட்சணம்னா மிக சிறப்பானதுன்னு அர்த்தம். லோக விலட்சணம் அப்படின்னா உலகத்திலேயே பிரசித்தி வாய்ந்தது. அந்த மாதிரி அருந்ததியோட கற்பு கரிசி, கற்பு அந்த வகையில விலட்சணம் மிகச் சிறப்பானது என்று ஏற்பட்டது. விவாக காலத்திலையும் அருந்ததி தரிசனம் அப்படிங்கிறது உண்டு. அவளை போல கற்புடையவளாக இருக்க வேண்டும் பெண் என்பது அதனுடைய கருத்து. அருந்ததி நட்சத்திரம் பகல்ல தெரியாது. அதனால ஆந்திராவில் ராத்திரியில கல்யாணம் நடக்கும். இது அருந்ததி பற்றிய கதை. அடுத்து மற்றவர்களை பார்த்து தொடர்ந்து பார்ப்போம். ரோகிணி, அதை பார்த்துடலாம். 27 நட்சத்திரங்களும் தட்ச பிரஜாபதியோட பெண்கள். அவர்களை சந்திரன் கல்யாணம் பண்ணிட்டான். அதனால உடுபதி அப்படின்னு சந்திரனுக்கு பேர். உடுனா நட்சத்திரம், உடுபதி நட்சத்திரனுடைய பதி. இவர்களில் ரோகிணி ரொம்ப அழகாகவும் திறமசாலியாகவும் இருப்போம். சந்திரன் அவகிட்ட மட்டும் அதிகமாக பிரியம் கொண்டவனா இருந்தான். மற்றவர்கள்லாம் தங்களோட கணவனுடைய தன்மையை பிதாவிடம் போய் சொன்ன, அப்பா கிட்ட போய் சொல்றா. அவன் சந்திரனை என்ன பண்ணிட்டான், உன்னை க்ஷயரோகியா போன்னு சபிச்சிட்டான். மற்ற பெண்கள்லாம் போய் அப்பா கிட்ட ரோகிணிட்ட மட்டும் பிரியமா இருக்கான்னு சொன்ன உடனே சபிச்சிட்டான். சபிச்ச உடனே சந்திரன் ரோகியான பிறகும் கூட ரோகிணி விடாம பணிவிட பண்ணிட்டு வந்தா. தன்னுடைய கற்போட மகிமையினால பிரம்மாவை உபாசனம் பண்ணி அவரோட நியமத்தினால ஸ்ரீ ரங்கச்சந்திர புஷ்கரணியில தினமும் அகமர்ஷ்ண ஸ்நானத்தை சந்திரனை பண்ணும்படி ரோகிணி தூண்டுகிறான். அந்த தூண்டினால அவன் அதெல்லாம் செஞ்சு அந்த பிரார்த்தனையெல்லாம் பண்ணின உடனே பிரம்மாவை உபாசித்து அவனுடைய க்ஷயரோகம் நீங்கி போச்சு. அவன் அரோகி ஆயிட்டான். ரோகியா இருந்தவன் அரோகி ஆயிட்டான், அதாவது ரோகம் இல்லாதவன் ஆயிட்டான். அந்த அரோகியான சந்திரன் கிட்ட ரோகிணி சுகமாக வாழ்ந்து வந்தாள். அரக்கிகள் மிரட்டும் போது சீத்தை விவரித்த அந்த 11 பதிவிரதைகளில் 4 பேரை பார்த்தோம். அடுத்ததாக லோபாமுத்திரை, அகஸ்தியோட பிரபாவத்தால் உண்டான பெண். அகஸ்தியர் அவளை வளர்த்துவார் என்று ஒரு ராஜா கிட்ட அந்த பெண்ணை ஒப்படைச்சார். அதுக்கப்புறம் ஒரு சமயம் இந்த அகஸ்தியர் பித்ருலோகம் போனார். அங்க போன போது இந்த அகஸ்தியரோட கதை பல இடங்கள்ல விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. நாம கூட இந்த அகஸ்தியரோட ஸ்ரீராமன் அகஸ்தியரை சந்திக்கிற கட்டத்துல அதை சற்று விரிவாக பார்த்திருக்கோம். அந்த அகஸ்தியர் அந்த பெண்ணை உருவாக்கினார். அந்த பெண்ணை ஒரு ராஜா கிட்ட கொடுத்து நீ வளர்த்து கொண்டு வா என்று ஒப்படைத்தார். அவர் ஒரு சமயம் பித்ருலோகம் போனார். அங்க பித்ருக்கள்லாம் ஒரு மரத்துல கிளைகளை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு துர்திசை ஏன் வந்தது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவ அந்த பித்ருக்கள்லாம் சொல்றா, ஒரு பிரம்மச்சாரி அகஸ்தியர்னு பேர் கொண்டவன் எங்களோட சந்ததியை சேர்ந்தவர். அவர் திருமணம் பண்ணிக்காம சந்ததி இல்லாம இருக்கார். அதன் காரணமா எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்றா. உடனே நான் தான் அந்த அகஸ்தியன் என்று சொல்லி உங்களுடைய அவஸ்தியை நீக்கிறதுக்காக நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்ததியை உண்டு பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி பூலோகம் வரார். அந்த ராஜா கிட்ட வளர்ந்து வருகின்ற லோபாமுத்திரையை தான் திருமணம் பண்ணி கொள்கிறேன் என்று சொன்னார். அந்த ராஜா கொடுக்கறதுக்கு மறுத்துட்டான். ஆனால் லோபமுத்ரா என்ன பண்ணா, தானாகவே அகஸ்தியரை தான் மணந்து கொள்கிறேன் என்று சொல்லி முனிவரோட வந்துட்டா. அவளோட காட்டுக்கு போனார். அகஸ்திய முனிவர் தவம் பண்ணினார். முனிவர் இந்த பெண்ணோட இல்லற சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அந்த லோபாமுத்திர பெண் என்ன பண்ணா, என்னுடைய அப்பா போல நீங்களும் சமக்கிரமான ஒரு ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டால் தான் என்னோட சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டா, மறுத்துட்டா. தபோ சக்தி இருக்கு, இருந்தாலும் அந்த தவம் வீணாக போய்விடும் என்று எண்ணி பிரச்சதஸ்யு அப்படிங்கிற ஒரு ராஜா கிட்ட போய் பணம் வேணும்னு கேட்கிறார். அவன் முதல்ல பயந்து போயிட்டான். முனிவர் சொல்றார் அவன்கிட்ட, உன்னுடைய ராஜ்யத்தோட வரவு செலவு கணக்கை காட்டு, அதிகமா இருந்தா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கணக்கை பார்த்தாக்க ஆதாயம் விரயம் வரவு செலவு ரெண்டும் சமமா இருக்கு. இருந்தாலும் ராஜா என்ன பண்றான்,
நிர்பந்தப்படுத்தி தன்கிட்ட இருக்கிறத தரத்துக்கு முன் வந்தான். ஆனால் அகஸ்தியர் வேண்டாம்னு சொல்லிட்டு பல ராஜாக்கள் கிட்ட போய் கேட்டபோதும் கணக்கு சரியாக இருக்குது, யார்கிட்டேருந்து பணம் பெற்றுக்கொள்ள முடியல. அதுக்கப்புறமா வாதாபி முகமாக இல்வலன் அப்படிங்கிறவன்ட்டு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கிறதா தெரிஞ்சுட்டு அவன்கிட்ட போனார். அவனும் அந்த வாதாபி கதையும் நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். அவன் அப்பாவுக்கு சிராத்தம் பண்ணும்போது வந்து போஜனம் செய்து பிறகு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். வாதாபியை ஆடா மாற்றி முனிவருக்கு பரிமாறினான். பிறகு அவர் இல்வலனோட உள்மர்மத்தை தெரிஞ்சின்றார். வாதாபே ஜீர்ணோபவா என்று அவனை உள்ள அழைத்து வயிற்றிலே ஜீரணமாக்கிட்டார். இல்வனையும் அழைத்து விட்டார். பணத்தை திரட்டின்னு வந்தார். மனைவி கிட்ட கொடுத்து அவளோட சுகமாக இருந்தார். அவருடைய புதல்வன் பாராவாகி. அகஸ்தியர் முனிவி, அகஸ்தியரோட மனைவி லோபாமுத்ரா விதர்ப நாட்டு அரசனோட புத்திரி, ஸ்ரீமதின்னு பேர். அடுத்து சுகன்யா. செவனர்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் ஒருத்தர் தான் மது வித்யை அப்படிங்கிற ஒரு பிரம்ம வித்தியை தெரிஞ்சிருந்தார். இந்த பிரம்ம வித்யா உபதேசம்ன்றது இருக்கு, அதுல வந்து இந்த மது வித்யை அப்படிங்கிற ஒரு பிரம்ம வித்யை இருக்கு. அவருக்கு ஒருத்தர் மட்டும்தான் தெரியும். இந்திரன், தேவேந்திரன் அவன் தெரிஞ்சுக்கணும்னு அதை விருப்பப்பட்டான். அவரை ஆச்சாரியனாக வரிச்சிட்டான். அவரும் இந்திரனுக்கு உபதேசம் பண்ணார். ஆனால் இந்திரனுக்கு தானே மற்றவாளுக்கெல்லாம் ஆச்சாரியனா ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. செவனர்கிட்ட இந்த வித்தியை நீங்கள் யாருக்கும் உபதேசிக்கக்கூடாது, அப்படி உபதேசிச்சா உங்களோட தலை கீழே விழுந்து விடும் அப்படின்னு கேட்குறார். செவனரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை ஒத்துக்கிறார். அதற்கு பிறகு ஒரு சமயம் அஸ்வினி தேவதைகள் சகோதரர்கள் அவா இந்திரனை ஆச்சாரியனாக வரிக்கிறதுக்கு விருப்பப்படல. செவன முனிவரை அணுகிறா. செவனர் என்ன பண்றார், தன்னோட வரலாற்றை சொல்றார். அஸ்வினி தேவதைகள், நாங்க 2 பேரும் வைத்தியர்கள், உங்களோட முகத்தை எடுத்து வேற இடத்துல வைக்கிறோம், குதிரையோட முகத்தை சேர்க்கிறோம், கைகிரீவராக இருந்து எங்களுக்கு உபதேசம் பண்ணலாமே, உங்களுக்கும் குற்றமில்லை அப்படிங்கிறா. முனிவரும் இதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உபதேசம் பண்றார். அந்த மாதிரி உபதேசம் பண்ணினதுனால அதை தெரிஞ்சுட்டும் இந்திரனால செவனரை ஒன்றும் பண்ண முடியல. அஸ்வினி தேவதைகளுக்கு இனிமேல் யாகங்களுக்கு உங்களுக்கு அவிஷ்பாகம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து துன்புறுத்தினான். இந்த சமயம் செவனர் கண்களை மூடிட்டு காட்டுல தவம் பண்ணார். அவர் தவம் பண்ணும்போது அவரை புற்று மூடிட்டு எடுத்து வெளியில அந்த கண்கள் மட்டும் வெளியில பார்க்க தெரிஞ்சுது. சரியாதின்னு ஒரு ராஜா இந்த காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு தன்னோட மகளோட வந்தான். சரியாதிக்கு 2 குழந்தைகள், அனர்த்தா அப்படின்னு அண்ணன், சுகன்யா தங்க. நல்ல ஒரு சுபப்பேழையில் பிறந்ததுனால அவளுக்கு சுகன்யான்னு பேர் வச்சா. அப்பா வேட்டைக்கு போகும்போது அவனும் கூடவே வருவோம். காட்டில் அவள் தன்னுடைய தோழிகளோட விளையாடிட்டு இருந்தா. ஒளிந்து கொண்டு தேடி பிடிச்சி விளையாடுறா. தன்னுடைய தோழிகளை தேடிண்டே அவர் ரொம்ப தூரம் வந்துட்டா. ஒரு இடத்துல பெரிய புத்து இருக்கு. உள்ள ஏதோ பளபளான்னு மின்றது போல இருக்கவே ஒரு மரக்குச்சி எடுத்து அந்த கூரான முனை இருக்கு, அந்த முனையால புற்றுக்குள்ள அந்த மினுமின்னு தெரிஞ்சதை குத்தி கிளறா. என்னோட கண்ணெல்லாம் குத்தின பாவி யார் அப்படின்னு குரல் கேட்டது. சுகன்யா பயந்து போயிட்டா. அதுக்குள்ள இவளை தேடிண்டு ராஜாவும் மற்றவாழ்னும் வந்தா. அப்ப எல்லாருக்கும் வயிற்று வலி ஏற்பட்டுடுது. இது ஏதோ சாபந்தான்னு மந்திரி சொன்னார். புத்துல யாராவது முனிவர் இருக்கணும், அவரோட சாபம் தான் இது அப்படின்னு முனிவர்கிட்ட போய் வணங்கி, என்னோட மகள் பிழை செய்து விட்டாள், தயவு செய்து நான் உங்களை வேண்டிக்கிறேன், பிழைய மன்னிக்கணும்னு வேண்டிக்கிறான். உண்மையில நான் சபிக்கல, தேவியை நோக்கி நான் தவம் பண்ணிட்டு இருந்தேன். தவத்தை கலைச்சதுனால இந்த கஷ்டம் ஏற்பட்டது. என்னோட பேர் செவனன். நான் பார்வையை இழக்க காரணம் உன்னுடைய பெண். அதனால எனக்கு வழிகாட்டி உதவருக்கு உன்னுடைய பெண் சுகன்யாவை கொடுன்னு கேட்கிறார் முனிவர். கிழவனும் குருடனுமான ரிஷிக்கு தன்னுடைய பெண்ணை கொடுக்கறதா, அவ காட்டுல வாழறதா அப்படின்னு ராஜா யோசிக்கிறான். ஆனா சுகன்யா ரிஷியை தான் மணந்துக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்தா. பிடிவாதமா இருந்தா. ஆகவே அந்த சரியாதிமன் என்ன பண்ணா, தன்னுடைய பெண் சுகன்யாவை செவன முனிவருக்கு முறைப்படி திருமணம் பண்ணி வச்சுட்டான். சுகன்யாவும் தன்னுடைய கணவனுக்கு சுசுஷ செய்து அவள் வந்து தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு நாள் தேவலோகத்தில் இருக்கிற அந்த வைத்தியர்கள், அஸ்வினி சகோதரர்கள், கொஞ்சம் மூலிகைகள்லாம் வேணும் அப்படின்றதுக்காக பூலோகம் வரா. இந்த அழகி சுகன்யாவை பார்த்துட்டு மயங்கி போயிட்டா. உன்னை போன்ற அழகி காட்டிலேயா வசிக்கிறது, அதுவும் ஒரு கிழ முனிவருக்கு வீட்டு வேலைக்காரியை போல இங்கேயா நீ வசிக்கணும், எங்களில் ஒருத்தரை மணந்துக்கோ, தேவலோகத்தில் வாழலாம், விரும்பியதெல்லாம் நீ பெறலாம் அப்படின்னு சொல்றா. பேசத்தகாத பேசலாம் அவ பேசினா. அதனால அவர்களை எச்சரித்துட்டா. எங்கேயான்னு சபிச்சுட்டா என்ன பண்றதுன்னு அந்த அஸ்வினி தேவர்கள் பயந்துண்டு மன்னிப்பு கேட்கிறா. சுகன்யா என்னோட பர்த்தாவுக்கு பார்வையை கொடுங்கள்னு கேட்கிறா. ஆனா அவ வந்து ஒரு நிபந்தனை போட்டுறா, நாங்க வந்து உன் கணவனோட சேர்ந்து நிற்போம், நீ உன்னுடைய கணவரை அடையாளம் கண்டு கொண்டு நீ சொல்லணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை வைக்கிறா. அதிதி பூஜை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பச்சிலையினால ஏற்படுத்தப்பட்ட ஒரு தடாகத்துல ஸ்நானம் வையறதுக்கு விரும்பினா ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு விரும்புறா. அந்த ஸ்நானம் பண்ணா, அதாவது உன் கணவனை நீ அடையாளம் கண்டுக்கணும்னு சொல்றா. அதிதி பூஜையை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு பச்சளையில ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஒரு தடாகம், அதுல ஸ்நானம் பண்றதுக்கு விருப்பப்படுறா. அதுல ஸ்நானம் பண்ணினா பலம், ஆரோக்கியம், யவனம் எல்லாம் ஏற்படும். அந்த குளத்துல 3 பேரும் முழுங்கி எழுந்துக்கிறா. 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கா உருவம். அஸ்வினி சகோதரர்களும் முனிவர் தோட்டத்துல இருக்கா. இந்த 3 பேர்ல செவனர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. சுகன்யா ஒரே கவலை. அதனால அவ உடனே இந்த 3 பேர்ல 3 பேர்
இருக்கா, என்னுடைய கணவர் யார் அப்படின்னு எனக்கு காட்டி அருள் பண்ணுமான்னு பராசக்தியை வேண்டிக்கிறா. தன்னுடைய கணவர் யாருன்னு தெளிவா தெரிஞ்சது அவளுக்கு. மலர் மாலையை அவரோட கழுத்துல போட்டா. அந்த தேவ மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணா, அஸ்வினி தேவர்கள் கருணையினால முனிவரோட கண் பார்வையை கொடுத்தா. முனிவருக்கு கண் பார்வை திரும்பி வந்துடுத்து. அப்போ இந்த அஸ்வினி சகோதரர்கள் சொல்றா, யாகங்கள்ல எங்களுக்கு பங்கு கிடையாதுன்னு இந்திரன் மட்டம் தட்டிட்டான் எங்களை, நீங்க அதை மாற்றி தரணும் அப்படின்னு ஒரு பிரதிபலனா கேட்கிறா. முனிவர் என்ன சொல்றார், சரி அப்படின்னு அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்றார். என்னுடைய மாமனாரான சரியாதி செய்கிற யாகம் பண்ண போறார், அந்த யாகத்தை நான் ரித்விகா இருந்து அவிர்வாகத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்றார். பிறகு தான் செய்ய போற யாகத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த சரியாதி ராஜா கேட்கிறான். தன் மருமகனான சிவன ரிஷி கிட்ட அந்த மாதிரி கேட்கிறான், நான் யாகம் பண்ண போறேன், அந்த யாகத்தை நீங்க பூர்த்தி செய்து வைக்கணும்னு கேட்டுக்கிறான். அப்போ யாகத்துக்கு பெரிய சோமயாகம் நடத்துறான். அந்த யாகத்துக்கு வசிஷ்டர் அந்த மாதிரி பெரிய எல்லா ரிஷிகளும் வந்திருக்கா, தேவர்கள்லாம் வந்திருக்கா, அஸ்வினி தேவர்களும் வந்தா. அஸ்வினி சகோதரர்கள் தானே அந்த 2 பேரும் வந்தா. இவாளுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு இந்திரன் மிரட்டுறான். அப்போ முனிவர் சொல்றா, இந்திரா, இவா 2 பேரும் சூரிய புத்திரர்கள், இவர்களுக்கு இந்த யாகத்துல பங்கு கொள்றதுக்கு தகுதி உண்டு, இவர்கள் தேவர்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்றார். ஆனாலும் இந்திரன் ஒப்புக்கொள்ளல. ரிஷிகள்லாம் ஒரு ஹோமம் பண்ணி ஒரு பயங்கர பூதத்தை எழுத பண்ணா. உடனே இந்திரன் சிவனருடைய சக்தியை தெரிஞ்சுட்டான், அவர்கிட்ட சரணம் அடைஞ்சான். அன்னிலேருந்து அஸ்வினி தேவர்களுக்கு, அஸ்வினி சகோதரர்களுக்கு தேவர்களுக்கு சமமான அந்தஸ்து ஏற்பட்டது. அவர்களுக்கும் யாகங்கள்ல பங்கு உண்டாயிற்று. இந்திரனும் அஸ்வினி தேவர்களோட நட்பு கொண்டுண்டான். தன்னோட இருப்பிடத்துக்கு திரும்பி போனான். இது அந்த சவண மகரிஷியுடைய ரிஷி சுகன்யா, அவளுடைய அந்த கற்பு அவருக்கு பணிவிட செஞ்சுண்டு இந்த அஸ்வினி தேவர்கள் எவ்வளோ சொல்லும் போதும் மதிமயங்காமல் இருந்தா. அந்த மாதிரி அந்த சுகன்யாவும் சவண ரிஷியும் இருந்தா. சாவித்ரி தன்னோட கற்பின் மகிமையால யமன்கிட்டே போராடி தன்னோட கணவனோட பிராணனை பெற்றுக்கொண்டவோ. இந்த கதை எல்லாருக்கும் பொதுவா தெரியும், தெரிஞ்ச கதை தான். அஸ்வபதின்ற ராஜா மற்ற நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வந்தான். குழந்தை பேர் வேணும்னு 18 ஆண்டுகள் சாவித்ரி மந்திரத்தால் லட்சம் ஆகுதிகள் பண்ணான். 18வது வருஷம் சாவித்ரி தேவி தென்பட்டா, பிரசன்னமானா. உனக்கு அழகான பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னா. அந்த குழந்தைக்கு சாவித்ரி அப்படின்னே பேர் வச்சா. அவளுக்கு திருமண வயசு வந்தது. தபோவனத்துல வசித்து இருக்கிற சத்தியவான் அப்படிங்கிறவனை பற்றி தெரிஞ்சுட்டு அவனையே கணவனாக அந்த சாவித்ரி வரிச்சிட்டா. சால்வ நாட்டு ஆண்டு வந்த மன்னன் தியுமத்சேனன், அவனோட பிள்ளை தான் சத்தியவான். சத்தியவான் குழந்தையா இருக்கும் போது தியுமத்சேனன் திடீர்னு கண் பார்வை போயிடுத்து. அதனால பக்கத்து ராஜா படையெடுத்துண்டு அவனோட நாட்டை கைப்பற்றிட்டான். தியுமத்சேனன் தன் மனைவியோடையும் மகனோடும் காட்டுல தவநெறிப்படி முனிவர்கள் போல வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். சத்தியவானுக்கு 100 வயசு, அவ்வளவுதான் ஆயுள் என்று நாரதர் மூலம் தெரிஞ்சுட்டா சாவித்ரி. ரொம்ப கவனமா அவனை பார்த்துட்டு வந்தா. குறிப்பிட்ட நாள் வந்தது. சத்தியவான் காட்டுக்கு போய் மரவெட்டத்துக்கு புறப்படும் போது அவனும் கூடவே போனா. சத்தியவான் மரவெட்டும் போது மயங்கி விழுந்தான். மரம் அவன் மேலே விழுந்தது, உயிர் பிரிஞ்சுது. சாவித்ரி ரொம்ப துக்கமானா. கற்பு கரிசி யமன் தன் கணவனோட உயிரை பறித்து கொண்டு போயிட்டான்னு தெரிஞ்சுது. பின்னாடியே போனா. கணவனோட உயிரை கேட்டா. கடமை தவறாதவர் தர்மராஜா இணங்கல. அவளோட கற்போட பெருமையை மெச்சி வேற ஏதாவது வரம் தருவதா சொன்னா. சாவித்ரி சில வரங்களை கேட்டுண்டு பெற்றுக்கொண்டா. இவனோட உயிரை தவிர வேறு கேள் தருகிறேன்னு சொன்னான் யமன். ஆகவே முதல்ல தன் மாமனாருக்கு கண் பார்வை கேணும்னு கேட்டா, கிடைச்சது. தொடர்ந்து இழந்து போன நாடு திரும்பி வேணும்னு கேட்டா, மறுபடியும் அவனுக்கு கிடைச்சது. அப்புறம் தன்னுடைய அப்பா அசோபதிக்கு ஆண் வாரிசா 100 பிள்ளைகள் வேணும்னு கேட்டா, கிடைச்சது. மறுபடியும் எம்மன் பின்னாடி போனா, எனக்கும் சத்தியவானுக்கும் பலமும் சக்தியும் இருக்கிற 100 பிள்ளைகள் வேணும்னு கேட்க, தந்தேன் மீண்டும் தொந்தரவு பண்ணாதேன்னா யமன். இந்த வரம் மற்ற வரங்களை போல தானாவே நிறைவேறாதே. இந்த வரத்தை உறுதிப்படுத்தணும்னா என்னோட கணவர் பிழைக்க வேணும், உன்னோட வாக்கு சத்திய வாக்கு ஆகணும் அப்படின்னா யமன் திடுக்கிட்டு போயிட்டான். நம்ம கவனமா இல்லாம இருந்துட்டோமேன்னு. இருந்தாலும் அப்படியே ஆகட்டும் அந்த பாசத்தை அவிழ்த்து விட்டான் யமன். வேறு வழி இல்லை அவனுக்கு. சாவித்ரியோட கற்பு அவனுடைய கணவனுடைய உயிரை மீட்டு தந்தது. அடுத்தது ஸ்ரீமதி. இவ ஒரு ராஜகுமாரி. இவளோட திருமணத்துக்கு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணா அவளோட அப்பா. இவளை திருமணம் பண்ணிக்கணுன்றதுக்காக ஒரு ராஜாவும் வரல. சுயம்பரம் வீணா போயிடுத்து. மனக்கவலையோட ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அவ சொப்னத்துல ஒரு புருஷன் வந்தான். அந்த புருஷனோட அடையாளங்களை தெரிஞ்சுண்டு அவளையும் அழைத்துண்டு நாடு நாடா எல்லா இடங்களையும் தேடுறான். ஒரு இடத்துல தவம் பண்ணிட்டு இருக்கா கபிலருங்கிற முனிவர். இவர் தான் கனவுல வந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுண்டு எல்லா குணமுடன் நிறைந்த அவனுக்கு தன்னோட பெண்ணை கொடுத்தான். பல வருஷங்கள் சுகத்தோடு அவள் வாழ்ந்துட்டு இருந்தா. மதயந்தி உதங்கா அப்படிங்கிறவன் தன்னோட குருவுக்கு தான் கற்றுண்ட வித்தைக்கு ஈடா தட்சணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அவரோட மனைவி மதயந்தியோட காதுகள் அணிஞ்சிருக்கிறோம் அந்த நவரத்னங்களால் பண்ண பூஷணம், அதாவது தோடு, அதை கொடுன்னு கேட்டா. அடுத்த நாள் நடக்கிற சமாராதனை, அதில் அதை தான் அணிந்து கொண்டு பரிமாறணும் அப்படிங்கிறது அவளோட ஆசை. இந்த குண்டலம் அபூர்வமானது, யார்கிட்டையும் கிடைக்காது. மதயந்தியிடம் இது எப்படி பெறுகிறது, எப்படி வாங்கிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். அவளோட கணவன் சௌதாசனிடம் போய் அவர் யாசிக்கிறான். சௌதாசனோ தன்னோட மனைவியிட போய் கேட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிறான்.
உடனே உதங்கர் வந்து மதயந்திக்கிட்ட போகிறான். அவள் வந்து தன்னோட தோழிகள் மூலமாக வந்த அதித்திக்கு சத்காரம் பண்ணுறா. அதாவது அதித்தியை வந்து எவ்வளோ மரியாதை பண்ணணுமோ பண்ணுறா. நேரில் மதயந்தி இருந்தாலும் தனது கர்மாக்களை விட்ட சீடன் உதங்கரோட கண்களுக்கு அவன் கண்ணில் தெரியல, அவள் புலப்படலை. மதயந்தி சீடனை பார்த்து காலையில் செய்ய வேண்டிய கர்மாக்களை அப்போது விட்ட போதிலும் இனியாவது செய், உன்னுடைய பாவம் நீங்கும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவள் சொன்னபடி கர்மாக்களை நான் செய்து முடித்துட்டு இவகிட்ட வரான். நேராக அவளையே பார்க்குறான், தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறான். உடனே அவன் தன் காதில் இருக்க குண்டலங்களை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறா. அவன் இந்த குண்டலங்களை எடுத்து போகும்போது வழியில் திருடு போகாமல் இருக்கிறதுக்காக வைனதேய மந்திரத்தையும் உபதேசிக்கிறான். வைனதேய மந்திரம்னா கருட மந்திரம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவன் தன்னுடைய கர்மாக்கள், அதாவது சந்தியாவந்தனாதிகள் போன்ற கர்மாக்களை விட்டுட்டு இவளை பார்க்க வந்திருக்கான். தோழிகள்லாம் இருக்கா, எதுக்கு இருக்கா பார்க்க முடியல. அவன் எவ்வளோ உதார குணம். நீ போய் உன்னை கர்மாவை முடிச்சுட்டு வா அப்படின்னு அவன் அனுப்புகிறான். கர்மாவை முடிச்சுட்டு வந்து வரான். அவன் பார்க்குறான், பார்க்க முடியறது, யாசிக்கிறான், கொடுக்குறா. எடுத்துகிட்டு போய் அது திருடு போகாமல் இருக்கிறதுக்கு மந்திரத்தையும் உபதேசம் பண்ணி கொடுக்குறா. அதாவது ரிஷிகளுடைய பத்னிகள் எல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப பிரமாதமான நிலையில் இருந்திருக்கா. இதில் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான் இருக்குது. இதை வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த பெண்கள் வந்து நம்ம கார்கியை பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி ரொம்ப பிரகாசமாக இருக்கிற சில பேரை பற்றி தான் நமக்கு தெரியும். ஆண்டாள் பெரிய யோகி. இங்கே பார்த்தோம், இந்த பதிவர்கள் எல்லாருமே பெரிய மகா யோகிகள். எல்லாருமே தவத்தில் அப்படியே சிறந்திருக்கான். அவளுக்கு எல்லாம் தெரியும், மந்திரங்கள் தெரியும், சாஸ்திரங்கள் தெரியும், எல்லாம் தெரியும். அவள் வெளிக்காட்டிலேயே ஒழிய தன் கணவர் சொல்லி கொடுக்கறது எல்லாம் வேதங்கள் முற்கொண்டு அவளுக்கு தெரிஞ்சு தான் இருந்திருக்கு. மதயந்தியில் வந்து பாருங்க, கர்மாக்களை விட்டுட்டா எப்படி இதெல்லாம் வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மெட்டாபிசிக்கல்னால் தாண்டின விஷயங்கள். அந்த ஃப்ரீக்வன்சி. இப்போ சில பேர் வந்து ஞானிகள் தான் இருக்கா. அவள் முன்னாடி நம்ம உட்காந்தோம்னா நம்ம இந்த ஆன்மா ஆரம்பித்ததுல நின்று இருக்க வரைக்கும் அப்படி ஒரு நிமிஷமாக டிவியில் ஓடுற மாதிரி படம் மாதிரி ஓடி போயிடுவா முன்னாடி. ஆனால் அவள்லாம் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்க மாட்டா. நம்மளோட உட்காந்து ஒரு ஜோக் சொன்னால் சிரிப்பா. அடியனோட குரு ஒரு தினம் நான் போகும்போது பார்த்துருக்கேன். அவர் வந்து ராஜேஷ்குமார் நாவல் படிச்சுட்டு இருந்தார். நான் அப்படி கிண்டலாக போய் ரொம்ப அந்யோன்யம் எனக்கு அவரோட. மன்னிக்கணும், நான் வந்து சில விஷயங்கள் என்னையும் மீறி வந்துட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன். அடியன் நார்மலாக இதை வந்து ரொம்ப வெளிப்படையாக இந்த விஷயங்கள் நான் பேச மாட்டேன். நான் ரொம்ப கிண்டலாக அவரை பார்த்து அப்படி புஸ்தகத்தையும் அவரையும் அப்படி பார்த்தேன். பொழுது போகணுமேப்பா அதான் படிக்கிறேன் அப்படின்னாரு. அவர் பிரம்மஞானி, அவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதே கிடையாது. அந்த புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறதும் ஒரு பார்வைக்கு தான் வைத்துக் கொண்டு அவள் இருக்கிற நிலையே வேற. அந்த மாதிரி மகா பெரியவர்கள் நம் காலத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மிடையே. உங்களிலேயே நீங்கள்லாம் யாரான இந்த பெரிய பிரம்மஞானி நிலையில் இருப்பீர்கள், யாருக்கும் தெரியாது. பிரம்மஞானியாக தான் ஞானியாக இருப்பவனுக்கு தான் மற்றவர்கள் ஞானியை அறிந்து கொள்ள முடியும். மற்றபடி இவர் ஞானியா என்று யாராலும் ஒரு அளவுகோல் வைத்து யாரையும் திட்டம் பண்ண முடியாது, நிர்ணயம் செய்ய முடியாது, நிர்வாகம் பண்ண முடியாது. ஒரு ஞானிக்கு இவர் ஞானி என்பது தெரியும். இருவருமே அதை பற்றி பேச மாட்டார்கள். சாதாரணமாக எல்லோருடன் கலந்து கொண்டு வாழ்வார்கள். ஞானி அல்லாதவர்கள் தன்னுள் ஞானி என்றால் இப்படி என்று ஒரு நிர்ணயம் செய்து கொண்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருப்பார்கள், விலக்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு விடை என்பது கிடைக்கவே கிடைக்காது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் அந்த பூர்ண நிலை அடைந்தவன் ஒருவனுக்குத்தான் அது தெரியும், புரியும். அவனுக்கு மற்றவர்கள் இருக்கும் நிலையில் யார் ஞானியாக இருக்கிறோ ஒருவருக்கு ஒருவர் தெரிந்து கொள்வார்கள். அவர்கள் அதை பற்றி பேச மாட்டார்கள். இதுதான் உண்மை ரகசியம். அப்பேற்பட்ட ஞானியா இருந்தவோ இவன் வந்து கர்மா விட்டு போயிடும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்முடைய புராணங்களில் சரித்திரங்களில் ஏராளமா இருக்கு. அது இருக்கு என்று சொல்லி கொண்டு இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்லயோ இதுலயோ போடுறதுல எந்த பயனும் கிடையாது. இன்னைக்கு அதை எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சரி, இன்னைக்கு போனது போகட்டும். அடுத்து கேச்சினி. இப்போ வந்து இந்த கேச்சினி வந்து இக்ஷ்வாகு வம்சத்தில் சகரன் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு 2 ஒய்ஃப், 2 மனைவியர், கேசினி, சுமதி. இந்த கேசினி வந்து விதர்ப்ப நாட்டு ராஜாவோட பெண். சுமதி வந்து காசியப பிரஜாபதியோட பெண். இந்த பிரஜாபதிங்கிறவர் தான் சீஃப், கருத்மானோட தங்க. ரொம்ப காலம் குழந்தை இல்லாமல் இருந்தது. இந்த சகரன் வந்து தன்னுடைய 2 மனைவிகளோட இமயமலையில் போய் பிருகுப்ரஸ்ரவணம் அப்படிங்கிற இடத்துல வந்து தவம் இருந்தான். இமம்னாக்க சமஸ்கிருத பாஷையில் பனின்னு பேர். அந்த பனி படர்ந்த மலை, அதனால தான் அதுக்கு இமயமலைன்னு பேர். அந்த மலையில் ஒரு அபூர்வமான அருவி ஒன்று இருக்கு. அந்த இடத்துல பிருகு மகர்ஷி தவம் பண்ணிட்டு இருந்தார். தேவர்கள், பிரம்மதேவன் எல்லாம் வந்து அவரோட கடும் தவத்தை மெச்சி அவளுக்கு வந்து சந்ததியை கொடுத்தார். 60,000 பிரஜைகள் ஒரு மனைவிக்கும், இன்னொருத்திக்கு ஒரு பிள்ளை மட்டும் உண்டாகும் அப்படின்னு பிரம்மா அனுகரித்துள்ளார் அப்படின்னு பிருகு மகர்ஷி சகரன் கிட்ட சொன்னார். இதை உங்க விருப்பப்படி நீங்க அடையலாம்னு சொன்னார். சுமதி வம்சவிருத்தி இல்லாமல் பலம் உள்ளவர்களாகவும் கீர்த்தி மிக்க உடையவர்களாகவும் 60,000 பிள்ளைகள் வேணும்னு கேட்டா. கேச்சினி ஒரே புத்திரன் தான் வேணும்னு கேட்டா. இந்திர புத்திரன் மூலமாக வம்சவிருத்தி அடையும்னு பிருகு சொன்னதை நினைச்சு அவ அவ்வாறு கேட்டா.
கேச்சினி பெற்ற பிள்ளை தான் அசமஞ்சன். தொடர்ந்து அந்த இக்ஷ்வாகு குலம் போகிறது. அசமஞ்சனுக்கு பிறகு வந்து இப்போ ராமர் வரைக்கும் வந்திருக்கு. அப்படி அந்த பிள்ளைகள் தான் வேண்டாம், அந்த சகர வம்சம் தான் மொத்தமும் போயிடுத்து. அதுக்கப்புறம் பரதன் தானே வந்து அவளுக்கு நற்கதியை கொடுத்தான், கங்கையை வரவழைச்சு. அந்த கங்கையை வரவழைக்கிறது, அதுக்கு அவன் தவம் பண்ணுறது, கங்கை வந்தது, சிவன் வரணும்னு சொன்னது, அதெல்லாம் ரொம்ப யோக தத்துவங்கள் அடங்கியிருக்கு. அதை நம்ம ஒரு பொது மேடையில் விளக்கினா யாருக்கும் அது புரிஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் தன்னால் ஸ்புரிக்கணும். ஒரு விஷயத்தை சொல்லும்போது அடியனுடைய முதல் குரு சொல்வார், கற்றதினால் ஆய பயனன்கொள் வால் அறிவன் நல் தாழ் தொழாள் எனின் அப்படின்னு. நீ என்னதான் கற்று, வால் அறிவன் நல் தாழ், ரொம்ப யோசிச்சு பாருங்க. வால் அறிவன் நல் தாழ் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் சொல்வார். ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அது புரியச்சே நமக்கு. அது வந்து நமக்கு உள்ளுக்குள்ள புரியணும். அதனால் அனுமானுக்கு அவ்வளோ சக்தி வால்ல இருந்ததுன்னு சொல்றா. அதுதான் அங்கே விஷயம். இதை வந்து நான் எப்படி புரிய வைக்க முடியும்? அந்த குரு உபதேசமாய் அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருந்த வாழ்க்கை தான் அது புரியும். மற்ற வாழ்க்கை என்ன சொன்னாலும் ஏறாது. அதனால தான் இதை பற்றிலாம் பேச மாட்டா பெரியவாள்லாம். ஏதோ ஒரு கோடி காட்டுறேன்னா, அந்த வால்ன்றது வந்து வால் எங்கே இருக்குது, அந்த இடத்துலேருந்து ஏற்படுற சக்தி என்ன, அந்த சக்தி எப்படி வருது, அந்த சக்தியை அறிந்தவனுடைய தாள், அவனுடைய பாதங்களை தொழாதவன், நீ தொழலைன்னாக்க நீ என்ன படித்து என்ன பிரயோஜனம்? அதைத்தான் சங்கரர் சொன்னார், பஜ கோவிந்தம் கோவிந்தம், கோவிந்த நாமத்தை சொல்லுன்னார். நம்ம என்ன சொல்கிறோம், சங்கரர் சொன்னார் சொன்னார்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒழிய, அந்த சொல்கிறதுனால ஒரு 2 தரம் அந்த நாமம் வருது. அவர் என்ன சொன்னார், பஜ கோவிந்தன், நீ எல்லாத்தையும் விட்டுரு, கோவிந்த நாமத்தை சொல்லிடான்னார். நம்ம என்ன பண்ணுறோம், சங்கரர் நாமத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்கிற மாதிரி நம்ம நாமத்தை சொல்லணும். ஆனால் நம்ம சங்கரர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் இங்கே அந்த வாலறிவன், அதை தெரிந்தவனுடைய காலில் நீ விழலைன்னாக்க அவன் தெரிந்தவன் என்ன சொல்ல போகிறான், நாமத்தை சொல்லுன்னு சொல்ல போகிறான். உனக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறான் விஷயத்தை. அதை தெரியாமல் நீ என்ன படித்து என்ன பிரயோஜனம்னு தான் அதில் சொல்லியிருக்கா. அந்த மாதிரி இந்த கேச்சினி தன்னுடைய வம்ச விருத்தி ஆகணும்னு அந்த உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு அத்தகைய புத்திரன் வேணும்னு கேட்டா. அதுதான் அசமஞ்சன் பிறந்தான். அந்த அசமஞ்சன் அதுக்கப்புறம் அசமஞ்சனும் இது பண்ணுறான், தப்பு பண்ணுறான். அதுக்கப்புறம் கதை போகிறது. அது வந்து அந்த குலத்தை பற்றி சொல்லும்போது வருது. அதுவும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இப்போ இன்னும் தமயந்தியை பற்றி பார்க்கணும், ஒரு சிறிய பகுதி. தமயந்தி கதை எல்லாருக்கும் தெரிந்தது தான். அதனால் அதை ரொம்ப விவரமாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நலமகராஜனுடைய மனைவி எப்படி கஷ்டப்பட்டா அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அந்த கதை, நலனுடைய மனைவி தமயந்தி. முதல்ல நான் சொன்னது மதயந்தி, அதை வந்து தமயந்தின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டேன் போல இருக்கு. அது மதயந்தி. உதங்கர் வந்து போய் யார்கிட்ட வந்து யாசிச்சாரோ அவள். ஆக இந்த 11 பதிவிரத்தைகளை பற்றி சீத்தை வந்து அவள்கிட்ட பேசுகிறா. இவாள்லாம் எப்படி இணைபிரியாமல் இருக்கிறாளோ அப்படி தானும் ராமனை மணாளனாக விடாது தொடர்பவள் என்று சொல்லி முடிக்கிறாள். அப்போ அரக்கியர்கள்லாம் மறுபடியும் கோபம் கொண்டு ரொம்ப சீத்தையை மிரட்டுறா. அதையெல்லாம் சிம்சுவா மரத்தை உட்கார்ந்துட்டு இருக்கிற ஹனுமான் வாய் தரமாம அடங்கி பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் அவளை சுற்றி நிற்கிறா. அந்த அரக்கிகள்லாம் பெரும் கோபம் கொண்டு கோடலையெல்லாம் எடுத்துட்டு சீதையை மிரட்டுறா. அப்போ வந்து ஹனுமான் அவர்களை எல்லாம் துவம்சம் பண்ணணும்னு கையப்பி செஞ்சுட்டு அடக்கிண்டு உட்காந்துருக்காருன்னு சரித்திரம் நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த நலதமயந்தி கதை எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னா அடுத்த பகுதியில் ஓரிரு நிமிடங்களோட சுருக்கமாக அதையும் பார்ப்பதற்கு முயற்சி பண்ணலாம். தொடர்ந்து இந்த சுந்தரகாண்டத்தில் அல்லது முதலிலிருந்து விட்டு போன விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை பார்த்து கொண்டு நாம் யுத்த காண்டத்திற்குள் செல்லலாம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.